இப்ப என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். கைலாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க வேண்டி இருந்தது. ஒரு பிரேக் த்ரூ நடக்க வேண்டி இருந்தது. பெருமான் தரிசனம் கொடுத்து ஆரூர் தரிசனம் பண்ண வச்சு ஆசீர்வாதம் பண்ண உடனேயே உடனடியா அந்த பிரேக் த்ரூ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெண்டிங்ல இருந்த நடக்க வேண்டி இருந்த நன்மை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ரொம்ப தைரியமா சொல்றேன், முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரேக் த்ரூ நடக்க வேண்டியிருந்தா நடந்துரும். ஏதாவது ஸ்டக் ஆயிருந்தீங்க, பிரேக் த்ரூ நடக்கணும் உங்க பிசினஸ்ல, ஒரு பெரிய வேற ஏதாவது ஒரு அரசியல்ல எலெக்ஷன்ல நிக்க போறீங்க, இல்ல என்னவாவது, இல்ல ஏதோ ஒரு விருது வேணும்னு நினைச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு அவார்டோ இல்ல ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி நீங்க வேலை செய்யறீங்க, அது நடக்கணும்னா தியாகராஜ பெருமானை முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, என் பக்தர்கள் சீடர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாது உங்களை பொருள் செலவு செய்ய சொல்ல மாட்டேன். தேவையில்லாது சரியான காரணம் இல்லாது உங்களுடைய நேரத்தை செலவிட்டு ஒரு ஆலயங்களுக்கு செல்லுங்கள், ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் அப்படின்னா இது மருந்து போல வேலை செய்யும், தீர்வு கொடுக்கும். இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. நீங்க போய் திருவாரூர் கோயில்ல முசுகுந்தார்ச்சனை பண்ண உடனே எனக்கு ஏதோ அங்கிருந்து கமிஷன் வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் வியாபாரமா பார்க்காதீங்க. செய்து வாருங்கள், மிகப்பெரிய பிரேக் த்ரூ நடக்கும். நான் பார்த்திருக்கின்றேன், நான் பார்த்ததனால சொல்றேன், அவ்வளவுதான். என்னுடைய அனுபூதியை சொல்றேன். அது மட்டும் இல்லாம பெருமான் இதை சொல்ல சொல்லி எனக்கு அருள் செய்து உத்தரவிட்டதனால் சொல்றேன். சில நேரத்தில் அனுபூதியாக இருப்பவற்றை வெளியில சொல்ல மாட்டேன். சரி, அது நமக்கு பெருமான் காட்டியது அப்படின்னு விட்டுருவேன். ஆனா பெருமானே உத்தரவிட்டு இல்ல இதை மற்றோருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அவரே உத்தரவிட்டால் மட்டும்தான் சொல்லுவேன். அதனால சரியான தேர்ந்தெடுத்த கவனமான வார்த்தைகளை வச்சு சொல்றேன். இந்த அருணாச்சல புராணத்திலே இது மாதிரி ஞான சத்தியங்களை எல்லாம் கடைந்து எடுத்திருக்கேன். இந்த அடுத்த 2-3 நாட்கள் சத் சங்கத்துல அந்த ஞான சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு இந்த கதைகள் சர்க்கம் விசர்க்கம் விருத்தி ரக்ஷா அந்தராணி வம்சம் வம்சானுச்சரிதம் சம்ஸ்தா ஹேது அபாஸ்ரயம்ன்ற எல்லாமும் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த கான்டெக்ஸ்ட செட் பண்ணிட்டா புரிஞ்சிரும், அனுபூதியாக மாறிவிடும். அதனால இந்த பரமசிவ ஞானம் பரமசிவ விஞ்ஞானத்தை சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 சத்தியங்கள் தான் இந்த மொத்தமா அருணாச்சல புராணத்தோட சாரமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த 10 சத்தியங்களை கடைபிடித்தீர்களானால் வருகின்ற 2026 புது வாழ்க்கையாக அடைவதற்கு, புது வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த 10 சத்தியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். 10 சத்தியங்கள் தான் சொல்றேன். இன்னும் அதுக்கு மேல பெருசா லோடு வைக்கல. முதல் சத்தியம், உங்களுடைய உணர்விற்குள்ளே நீங்கள் உங்களை பற்றியே சொல்லிக் கொள்ளுகின்ற கதைகளை
எதிர்கொள்ளுங்கள். ஆழ்ந்து கேளுங்க. நீங்கள் உங்களை பற்றியே சொல்லுகின்ற கதைகளை எதிர்கொள்ளுங்கள். கடந்த காலம் ஒண்ணு இல்லை. அதை நான் முதலியே சொன்னேன். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற நினைவுகள் தான் உங்களை கட்டுப்படுத்துகின்ற கர்ம பிணைப்பு, கர்மமே தவிர கடந்த காலம் என்ற ஒன்று இல்லை.